ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா? நானும் நல்லா இருக்கிறேன். இன்றைக்கு நான் சியா புடிங் எப்படி செய்கிறேன்னு தான் காட்ட போகிறேன். இந்த டேஸ்டியான ஹெல்த்தியான சியா புடிங் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 4 டேபிள் ஸ்பூன் சியா சீட்ஸ் எடுத்துக்கொள்ளுறேன். ஒன்றரை கப் மில்க் சேர்த்துக்கொள்ளுறேன். தேவையண்டா நாங்கள் பிறகும் ஆட் பண்ணிக்கொள்ளலாம். இப்போ 1.5 கப் மில்க் சேர்த்துக்கொள்ளுறேன். இதை நன்றாக கலந்து விட்டு கொள்ளுவோம். இந்த சியா சீட்ஸ் எல்லாமே மேலே மிதக்காமல் எல்லாம் இந்த பாலில் நனைந்து உள்ளுக்கு மூழ்கிற மாதிரி நாங்கள் ஒருக்கா கலந்து கொள்ளுவோம். இதை இப்போ ஒரு 5 மணி நேரம் நான் இதை ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்க போகிறேன். இப்போ கிட்டத்தட்ட 5 மணித்தியாலம் நான் இதை ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்திருக்கிறேன். இந்த சியா சீட்ஸ் எல்லாம் பாலில் ஊறி வடிவாக வந்திருக்குது. இதில் முதல் 1.5 கப் பால் சேர்த்தனால் இப்போ இது ஊறினா பிறகு இன்னும் ஒரு 1/2 கப் பால் சேர்த்துக்கொள்ளுறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கொள்ளுறேன். சின்னதாக வெட்டின ஆப்பிள், ஒரு ஆப்பிள் இதில் சேர்த்துக்கொள்ளுறேன். ஒரு 3 வாழைப்பழம் சேர்த்துக்கொள்ளுறேன், சின்னதாக வெட்டினது. உங்களோட ஒரு கையளவுக்கு கிரேப்ஸ் சேர்த்துக்கொள்ளுறேன். இதில் நான் ஒயிட் சுகரோ ப்ரௌன் சுகரோ எதுவுமே சேர்க்கையில் முற்று முழுதான ஒரு ஹெல்த்தி வேயில் தான் இதை செய்கிறேன். இதை நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டாக செய்து சாப்பிட்டு கொள்ளலாம். ஈவினிங் புடிங்காக கூட இதை சாப்பிட்டு கொள்ளலாம். இப்போ இதில் தேன் சேர்க்கிறேன். உங்களை டேஸ்ட்டுக்குரிய மாதிரி இதில் நீங்கள் தேனை சேர்த்துக்கொள்ளலாம். இப்போ இதை வடிவாக மிக்ஸ் பண்ணி கொள்ளுவோம். பாருங்க, வெயில் காலத்துக்கு உரிய மாதிரியான ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் உங்களுக்கு ரெடி ஆகிட்டுது. நீங்கள் இதை ஓவர் நைட் வச்சு எடுத்துக்கொள்ளலாம். நான் இதை லேட் நைட் செய்து வச்சபடியாக தான் உங்களுக்கு 5 hours சொன்னேன். நான் ஓவர் நைட் நீங்கள் இதை வச்சு எடுத்துக்கொள்ளலாம். இதுக்கு மேலே இன்னும் ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு கொஞ்சமாக வால்நட்டை நீங்கள் சேர்த்துக்கொள்ளலாம். என்ன நட்ஸ் இருந்தாலும் நீங்கள் இதுக்கு சேர்த்து நீங்கள் சாப்பிட்டு கொள்ளலாம். மிக்ஸ் பண்ணி போட்டு திருப்பவும் இதை கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கொள்ளுவோம். ஃப்ரிட்ஜில் இருந்து இப்போ எடுத்தாச்சு. இன்றைக்கு எங்களுடைய மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இதுதான். பாருங்க, புடிங் மாதிரி எவ்வளவு நல்லா இந்த சியா சீட்ஸ் எல்லாம் ஊறி வந்திருக்குன்னு பாருங்க. இது குறிப்பாக வெயில் காலத்தில்
உண்மையாகவே உடலுக்கு நல்ல குளிர்மையையும் ஆரோக்கியத்தையும் தரக்கூடிய ஒரு காலை உணவாக இருக்கும். உங்களுக்கு விடியவே நீங்கள் இதை குடிக்கும்போது உடம்புக்கு நல்ல குளிர்மையை கொடுக்கும். மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் தேங்க்யூ.